வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என் பைக்கு ஆனே ஆக மாட்டேங்குது. என்ன தான் இக்னிஷன் சுவிட்சை வச்சு நான் அங்கிட்டும் இங்கிட்டும் திருகினேன் அப்படின்னாலுமே அது ஆன் ஆக மாட்டேங்குது. செல்ஃப் ஸ்டார்ட்டும் பண்ண முடியல. சரி மேனுவலாக கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னாலும் இந்த சுவிட்சு போட்டால் தான் அது மேனுவலும் வேலை செய்யும் போல். இப்போ இந்த வண்டியை ஆன் பண்ண முடியல. இதில் நம்ம எப்படி இதை சரி பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எதை சந்தேகப்படுறோம் அப்படின்னா பேட்ரி எதுவும் வீக் ஆயிடுச்சா அப்படின்றது தான். இப்போ பேட்டரியை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அந்த பேனலை ஓப்பன் பண்ணிட்டோன்னா பேட்ரி நம்மளுக்கு எக்ஸ்போஸ் ஆகும். இப்போ இந்த இதை ஸ்க்ரூ டிரைவரை வச்சு நம்ம இதை கழட்டிடுவோம். இதை கலட்டினதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பேட்டரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த பேட்டரியை மல்டிமீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இங்கே நான் மல்டிமீட்டர் மாட்டியிருக்கேன். இப்போ இதை டயோட் மோடில் இருந்து நம்ம டிசி மோடுக்கு மாற்றணும். ஏன்னா பேட்டரி டிசி வச்சுட்டு பாசிட்டிவ் பொலாரிட்டி நெகட்டிவ் பொலாரிட்டி வச்சுட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு பேட்டரியில் வோல்டேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி காமிக்குது. அப்போ பேட்டரியில் நம்மளுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. இப்போ அடுத்த பிரச்சனை எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபியூஸ் பாக்ஸில் தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் ஓப்பன் ட்ரை பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதுதான் ஃபியூஸ் பாக்ஸு. இந்த ஃபியூஸ் பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இண்டிகேட்டரோடது, அதுக்கப்புறம் இக்னிஷன் சுவிட்சோடது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு இசி யூனிட்டோடது, இந்த மாதிரி எல்லாத்தோட கண்ட்ரோல்ஸும் இங்கே தான் இருக்கும். ஒருவேளை நம்மளுக்கு ஃபியூஸ் போயிருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அதுவும் வேலை செய்யாது. அதனால் இந்த சின்னதாக ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஃபியூஸு. இது என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்னென்ன இதுக்கு ஃபியூஸ் இருக்குது அப்படின்றத அங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன ஃபியூஸ் போயிருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிக்க முடியும். இந்த ஒயிட் கலர் டூலை எடுத்துகிட்டு அந்த டூலில் இருந்து மேலே கிளிப்பு மாதிரி இருக்கும், அதை போட்டு நம்ம வெளியே எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபியூஸ் கையோடு வந்துடும் இந்த மாதிரி. இப்போ இதில் நான் பார்க்குறப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூஸ்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்மளுக்கு பேட்ரிலையும் பிரச்சனை இல்லை, ஃபியூஸ்லேயும் பிரச்சனை இல்லை. அப்போ வேறு எங்கே பிரச்சனை இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த இக்னிஷன் ஸ்விட்ச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான். இந்த இக்னிஷன் ஸ்விட்சில் தான் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இப்போ இந்த இக்னிஷன் ஸ்விட்சை கழட்டணும்னா நான் இங்கே காமிக்கிற ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் நம்ம கழட்டணும். அந்த ஸ்க்ரூஸை கழட்டுறதுக்கு நான் இந்த டூலை வச்சு நான் கழட்ட முடியுதா அப்படின்றத நான் செக் பண்ணி பார்த்தேன். என்ன தான் திருகுனாலும் நம்மளுக்கு அந்த ஸ்க்ரூஸ் வரவே இல்லை. கை காய்ச்சி போனது தான் மிச்சமாச்சு. இப்போ வேறு ஏதாச்சும் ஒரு டூல் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த ரிஞ்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த ரிஞ்ச் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுலேயும் நான் என்ன தான் திருகினாலுமே எனக்கு அதிலேருந்து பெருசாக நம்மளுக்கு அதை ஓப்பன் பண்ணவே முடியல. அதனால் நம்மளோட பழைய மெத்தடுக்கு போகலாம் அப்படின்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்குறப்ப என்கிட்ட இந்த ஸ்பேனர் எனக்கு கிடச்சிச்சு. இந்த ஸ்பேனர் வச்சு நம்மளால் ஓப்பன் பண்ண முடியுதா அப்படின்ற மாதிரி நான் செக் பண்ணி பார்த்தேன். அந்த ஸ்பேனரை கரெக்டாக நம்ம அந்த ஹோலில் வச்சுட்டு நம்ம திருகணும் அப்படின்னா நம்மளுக்கு அது ஈஸியாக ஓப்பன் ஆயிடுச்சு. அதனால் இந்த ஸ்பேனரை வச்சு தான் மிச்ச எல்லா ஸ்க்ரூ அந்த மேலே இருக்கிற 2 ஸ்க்ரூவையும் இந்த ஸ்பேனர் வச்சு தான் நான் கழட்டினேன். இந்த மாதிரி நல்லா லாக் பண்ணிவிட்டு மெதுவாக திருகினோடனே எனக்கு அந்த இது ஓப்பன் ஆயிடுச்சு ஸ்க்ரூவு. அதே மாதிரி இந்த சைடு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி நான் ரைட் சைடும் போய் அதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இது 2யும் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிற 4 ஸ்க்ரூவை நம்ம ஓப்பன் பண்ணோம். அதுக்கு இந்த மாதிரி ரிஞ்ச் மாதிரி ஒன்று இருந்துச்சு. இதை வச்சு நம்மளால் ஓப்பன் பண்ண முடியுதான்னு பார்த்தேன். ஆனால் இதில் நம்மளால் ஈஸியாக ஓப்பன் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இதை வச்சு 4 ஸ்க்ரூவையும் நான் கழட்டிட்டேன். இந்த கேமரா ஆங்கிள் வச்சு ஒவ்வொரு ஷாட்டையும் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோவே நான் எடுத்தேன். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.
அதுதான் எனக்கு கிடைக்கிற ஒரு மோட்டிவேஷன். இப்போ இந்த 4 ஸ்க்ரூவையும் கழட்டினதுக்கப்புறம் இந்த ஹேண்ட்பேர் வந்து நம்ம கையோடு வந்துடும். இப்போ இதையும் கழட்டியாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம எதை கழட்டணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நடுவில் தெரியுது பார்த்தீங்களா பெரிய இந்த ஸ்க்ரூவை தான் நம்ம வந்து கழட்டணும். அதுக்கு பெரிய ஸ்பேனர் என்கிட்ட இருக்குது. இதை வந்து எப்படியாச்சும் கழட்ட முடியுதா அப்படின்ட்டு அங்கிட்டு இங்கிட்டு நகட்டி பார்த்தேன். ஃபஸ்ட்டு நகட்டுறப்ப அந்த ஹேண்ட்பேரே அப்படியே சுற்றிக்கிட்டே தான் வந்துச்சே தவிர்த்து அந்த ஸ்க்ரூ வந்து நம்மளுக்கு வந்து திருகவே இல்லை, வெளியவே வரவே இல்லை. இந்த மாதிரி ஹேண்ட்பேர் தான் நம்மக்கிட்ட திரும்பி வந்துச்சு. அதுக்கடுத்து ரைட் சைடு கொண்டு போயிட்டு நல்லா கம்பியை வச்சு சைடில் வச்சு நல்லா தட்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஸ்க்ரூ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்க்ரூவை வந்து ஈஸியாக கழட்ட முடியுது ஸ்பேனரில் வந்து. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த உங்களுக்கு ரொட்டேட் ஆகுறது. இதை கலட்டினதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரூவை வந்து அப்படியே வெளியே எடுத்துட்டேன் நான். இப்போ வெளியே எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேலே இருக்கிற செட்டை அப்படியே நம்ம வந்து தூக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இக்னிஷன் சுவிட்ச் வந்து கீழே எப்படி இருக்குதுன்றதை நம்மளால் கழட்ட முடியும். அதனால் இந்த மேலே இருக்கிற ஓரிங்கு இந்த மாதிரி இதெல்லாம் நான் ஃபுல்லாக வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே பிடிச்சி ஃபுல்லாக தூக்குனேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த செட்டே அப்படியே வந்து தனியாக நம்மளுக்கு வந்து வெளியே வந்துடும். கொஞ்சம் பிடிச்சி தூக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செட்டே நம்மளுக்கு தனியாக கையோடு வந்துருச்சு. இதில் காமிச்சா உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இந்த பிளாக் கலராக இருக்கிற ஏரியாக்குள்ளே தான் அந்த இக்னிஷன் சுவிட்சோட வயர் வந்து போகுது. அந்த இக்னிஷன் சுவிட்சோட வயர் அங்கிட்டிருந்து கீழே போய் எங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த முன்னாடி இருக்கிற இந்த சுவிட்சில் தான் வந்து கனெக்ட் ஆகுது. அந்த ரெண்டுத்தையும் நான் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த இக்னிஷன் சுவிட்சை உள்ளே இருக்கிறத எடுத்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு கையோட இந்த இக்னிஷன் சுவிட்ச் வந்து வெளியே வந்துருச்சு. இந்த இக்னிஷன் சுவிட்ச் தான் நாம் பிரச்சனை அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இதை செக் பண்ணியும் நான் பார்த்தேன். இந்த இக்னிஷன் சுவிட்சில் தான் பிரச்சனை. அதை எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய பழைய இக்னிஷன் சுவிட்சு. இதை நான் வந்து இப்போ ஆன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிமீட்டரை டயோட் மோட்டில் போட்டுட்டு இந்த டெர்மினலை பக்கத்தில் வச்சேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா க்ளோஸ் லூப் ஆகி நம்மளுக்கு வந்து பீப் சவுண்டு வந்து நம்மளுக்கு வரணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எந்த பீப் சவுண்டுமே இந்த இதில் வரல. அடுத்து நான் இந்த புதுசாக வாங்கின இந்த இக்னிஷன் சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இக்னிஷன் சுவிட்சில் வந்து அதே மாதிரி நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு இப்போ நான் மல்டிமீட்டரில் வச்சுட்டு இப்போ இந்த மல்டிமீட்டரில் இருந்து நான் டயோட் மோடில் போட்டு நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த பீப் சவுண்டு கேட்குறது தெரியும், உங்களுக்கு லைட் எரியறதா தெரியும். அதனால தான் நம்மளுக்கு வந்து இக்னிஷன் சுவிட்சில் தான் பிரச்சனை இருக்குதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த இக்னிஷன் சுவிட்சை வந்து நம்ம பைக்கில் வந்து புதுசாக மாட்டணும். இந்த இக்னிஷன் சுவிட்சு கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த பேக் சீட்டில் நம்ம லாக் பண்ணுற அந்த ஒரு லாக்கு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த பெட்ரோல் டேங்க்கில் நம்ம வந்து மேலே ஒரு லாக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த லாக்கும் சேர்த்து தான் இந்த செட்டாக வருது. அதனால் இந்த செட்டாக நான் வந்து வாங்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம பைக்கில் போய் ஃபிட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த புது இக்னிஷன் சுவிட்சை டேரெக்டாக நம்மளுக்கு அந்த பவரோடு நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டிஸ்பிளேயில் வந்து நம்ம ஆன் ஆகுதான்னு பார்ப்போம். ஸ்விட்சை ஆன் பண்ணேன் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து கன்சோலில் டிஸ்பிளே வந்துருச்சு. ஸோ அதனால் இந்த ஸ்விட்சு தான் நம்மளுக்கு பிரச்சனையாக இருந்திருக்குது. அந்த ஸ்விட்சை மாற்றினோடனே நம்மளுக்கு எல்லாமே சரியாயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விட்சை நான் உள்ளுக்குள்ளே மாட்டிட்டேன். நான் உள்ளுக்குள்ளே மாட்டினதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு வந்து திருப்பியும் நம்ம எப்படி இந்த ஹேண்ட்பேர்லாம் நம்ம வந்து கலட்டணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு
அது எல்லாத்தையும் திருப்பியும் நம்ம மேலே வச்சு நம்ம அந்த பெரிய போல்ட் போட்டு நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வண்டி வந்து ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே மட்டும் 2 ஸ்க்ரூவை போட்டுட்டு மேலே கரெக்டாக வச்சுருக்கேன். இனி அடுத்து நம்ம கலட்டின எல்லா ஸ்க்ரூஸையும் இதில் போட்டு நம்ம அதை டைட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்மளுக்கு வண்டி எப்படி ஆன் ஆகுது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த பெட்ரோல் டேங்க்குக்கும் நம்மளுக்கு புதுசாக கொடுத்துருக்காங்கண்ணே. இதை நீங்கள் நார்மலாக கழட்டி மாட்டிடலாம். இது வந்து ஈஸியான ஒர்க்கு தான். இதையும் நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து இந்த ஸ்விட்சை வந்து நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஆன் பண்ணோன்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. ஆன் பண்ணியும் பார்த்தேன், எனக்கு வந்து கரெக்டாக வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டும் வந்து ஒர்க் ஆகுது. கன்சோல்லையும் நம்மளுக்கு டிஸ்பிளே நல்லா தெரியுது. கடைசியில் நம்மளுக்கு பிரச்சனை வந்து இந்த இக்னிஷன் சுவிட்சில் தான். இந்த இக்னிஷன் சுவிட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணியும் பார்த்தோம், நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்ட்டு. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.